வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட் தான் ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 121 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி வெறும் 15 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த தான் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ HDFC பேங்க் ஒரு 1% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ICICI பேங்க் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ளாட்டான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னா, பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் இன்னைக்கு டெய்லியும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு டேயில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நெட்டாக பாசிட்டிவாக இருக்காங்க. ஆச்சரியத்துக்குரிய விஷயம் 2800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 4700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே இத்தனை பை பண்ணியும் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படலை. பட் ஓரளவு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிஎஸ்பி பேங்க். ஏன்னா இந்த சிஎஸ்பி பேங்க் இந்த கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் கணிசமான ஒரு பங்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்காக வந்திருக்கு. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயரில் ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஒரு 6% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு பெட்டராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலாண்டு பெட்டராக அமையறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன? ஸோ பல பங்குகள் வங்கி பங்குகள் இந்த காலாண்டில் என்ன பண்ணாங்களோ அதைத்தான் இந்த சிஎஸ்பி பேங்க்கும் அது பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொவிஷனில் வந்து கை வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனை நல்லா குறைச்சதுனால இந்த காலாண்டில் ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருட காலாண்டும் ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இவங்களுடைய ஒரு ஸ்லோவான ஒரு க்ரோத்தை தாண்டி ஒரு நல்ல க்ரோத்தை காமிச்ச ஒரு குவார்ட்டராக மார்ச் மாதம் வந்து அமைஞ்சிருக்கு. எவ்ரி மார்ச் பார்க்கும்போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்குது. சிஎஸ்பி பேங்க்கோட ட்ரெண்டு இதாக தான் இருக்குது. ஸோ பேங்க் ரீசெண்டாக ஒரு பீக்கை தொட்டுட்டு இறங்கின பேங்க் தான். பட் ஸ்டில் இந்த பேங்க்கோட வேல்யூவேஷன் நமக்கு ஃபேவராக வந்து கிடையாது. ஸோ அதனால் இதன் பக்கம் நம்ம தலை வச்சு படுக்க வேண்டாம். மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபேவராக வந்ததுன்னா அன்றைக்கி இதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஏபி கேபிட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஏபி கேபிட்டலோட பர்ஃபார்மன்ஸும் இந்த காலாண்டில் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதில் ரீசெண்டாக நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஏன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் ரிச் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் புக் பண்ணேன். ஸோ சின்ன குவான்டிட்டி என்கிட்ட வந்து இருக்குது இந்த ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராஃபிட்டில் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த காலாண்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. அது போக ஒரு 2,00,000 கோடி வரைக்கும் கடனை வந்து வாங்க போகிறதா, ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இந்த கம்பெனி ஒரு லெண்டிங் கம்பெனி. ஸோ வெறும் லெண்டிங் கம்பெனி மட்டும் இல்லை, ஏஎம்சி பிஸ்னஸ் உள்ளே இருக்குது, ஹவுசிங் ஃபினான்ஸ் உள்ளே இருக்குது, இன்சூரன்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ ஒரு நல்ல கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு நிறுவனம் தான் இந்த ஏபி கேபிட்டல். பட் என்னதான் இருந்தாலும் வேல்யூவேஷன் ரிச் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ண தவறுனா அது நம்ம பண்ணக்கூடிய தவறாக கூட வந்து இருக்கலாம்ட்டு நான் வந்து அதை சூஸ் பண்ணேன் அந்த ஒரு முடிவை. பட் பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்தது டாடா கெமிக்கலோட ரிசல்ட். ஸோ டாடா கெமிக்கல் பெரும்பாலும் ரீட்டைல் இன்வெஸ்டரால் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. 2132 கோடி இந்த காலாண்டில் லாபம் பண்ணலை, நஷ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது பாருங்கள். ஆனால் ஹெட்டிங் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன் டைம் காஸ்ட்னால தான் இந்த 2132 கோடி நஷ்டத்தை பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 11 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரதாகவும் டாடா கெமிக்கல் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒன் டைம் லாஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு 1837 கோடி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் லாஸாக இந்த டாடா கெமிக்கல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரங்கள் இன்னும் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கல. கிடைச்சதுன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம் இதை பற்றி. ஸோ இப்போதைக்கு ஒன் டைம் லாஸ் ஒரு 1837 கோடி இருக்குது. மேபி ஏதாச்சும் ரீஸ்ட்ரக்சரிங்காக இருக்கும். இந்த வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒன் டைம் காஸ்ட்டை வந்து கழிச்சாலும் கூட இந்த காலாண்டு டாடா கெமிக்கலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 290 280 கோடி கிட்ட இந்த காலாண்டில் டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் 10 பிஇக்குள்ளே இருந்த நிறுவனம் இப்போது 75 பிஇ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை ஒரு நல்ல வேல்யூ பையிங் அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாமல். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னே. இதில் செக்டார் வைஸ் ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படுது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரைஸிங் இல்லை அப்படின்ட்டு. இவங்களுடைய சோடா ஆஷோட அப்டேட் வரும்போதெல்லாம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோடா ஆஷ்க்கான விலை சரியாக கிடைக்கல, அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ 2022 டிசம்பர் குவார்ட்டரில் 20% இருந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் இப்போ வெறும் 10%க்கு மாறி இருக்கு. இந்த காலாண்டு எவ்வளோ மாறி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த அதாவது போன குவார்ட்டர் ஒரு 69 கோடி நஷ்டம்,
இந்த குவார்ட்டர் ஒரு 290 கோடி கிட்ட ஒரு நஷ்டத்தை பதிவு பண்ணியிருக்கு இந்த டாடா கெமிக்கல். இந்த 75 பியும் பார்த்தீங்கன்னா கணிசமாக மாறக்கூடியது. மேபி இந்த நிறுவனத்தோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ், பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா இல்லை. இன்கேஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு டவுன்ஃபாலை கொடுத்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ இதை வந்து ரிஸ்க் எடுக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். என்னதான் பிஇ ரேஷியோ நமக்கு நெகட்டிவ்ல இருந்தாலும் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் பிஇ ரேஷியோ ரொம்ப லோவாக இருக்குங்கிற காரணத்துக்காக மட்டும் வாங்கியிருந்தா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த பாடம் இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அடுத்தது ஃபெட்ரல் பேங்க். ஸோ ஃபெட்ரல் பேங்க் ஆல்சோ ரீசெண்டாக நான் ப்ராஃபிட் புக் பண்ண ஒரு நிறுவனம். ஃபெட்ரல் பேங்கோட டார்கெட் ப்ரைஸ் 50% வரைக்கும் 53% உயரும் அப்படின்ட்டு நோம்ரா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னடா டேய், நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு சும்மா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது 53% வரைக்கான ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. மேபி அப்படி ஏறினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நெருங்கியாச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த வேல்யூவேஷன் இதுக்கு கொடுப்பது சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணக்கு. ஸோ அந்த கணக்கின்படி இந்த பேங்க்லேயும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே வந்தேன். ஸோ ஏன்னா இதை விட அட்ராக்டிவாக லார்ஜ் கேப் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் எனக்கு ஃபேவரட்டாக இப்போ படுது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 50% ஹைக்கெல்லாம் நம்ம பார்த்து கவலைப்பட வேண்டாங்கிறது என்னுடைய கவலை. என்னுடைய ஒரு கருத்து. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டர் பங்குகளோட ரிசல்ட்டை நம்ம ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எவல்ஸோட ரிசல்ட் வந்தது, அப்புறம் ஆர்ஆர் கேபிளோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம். இப்போ கேஇயோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த எல்லா நிறுவனங்களோட ரிசல்ட்டும் நம்ம எதுக்கு பார்க்குறோம்? நம்ம கிட்ட 2 நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று பாலிகேப், இன்னொன்று ஃபினாலெக்ஸ் கேபிள். ஸோ ஃபினாலெக்ஸ் ரீசெண்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு அருமையாக இருக்குது. என்னதான் காப்பர் ப்ரைஸு நல்ல சர்ஜானாலும் கூட வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டர் நிறுவனங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் ஹைக்கை பாஸ் ஆன் பண்ணி அவங்களுடைய மார்ஜினையும் பார்த்திங்கன்னா தக்க வச்சுருக்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஃபினாலெக்ஸ் சொதப்பாமல் இருந்தானா சந்தோஷம், சொதப்ப மாட்டான் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் வந்து ரிஸ்கியாக தான் வந்து எடுத்திருக்கேன். எல்லா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பங்குகளுமே ஒரு நல்ல பீக்கில் இருக்கும்போது ஃபினாலெக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அடிமட்டத்தை நோக்கி அப்படியே டைவடிச்சு ஓடிட்டு இருந்தான். மேபி அவன் ஏதாச்சும் புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பதற்கான ஆச்சரியம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. சரி, இப்போ நம்ம கெய்யை பார்ப்போம். கெய்யோட மார்ஜின் பார்த்திங்கன்னா ஸ்டடியாக நிற்குது. ப்ராஃபிட் வந்து ஒரு 26% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ 11% கிட்ட மார்ஜின் வந்து இந்த கெய் நிறுவனம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது இவங்களுடைய கணிசமான எப்பவும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மார்ஜின் தான். இந்த காலாண்டில் பார்க்கும்போது ஒரு 280 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது 26% உயர்ந்திருக்கு. இயர் கூட கம்பேர் பண்ணும்போது சேம் அதே வரவுக்கான ஒரு ஏற்றம் தான். பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கெய் இண்டஸ்ட்ரீஸ் இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கெய்யை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி இது ஃபினாலெக்ஸில் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுபோக டேட்டா சென்டர் கேபிளுக்கான டிமாண்டுக்கான ஒரு கேபெக்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டும் கெய் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஃபினாலெக்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களும் கேபெக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபினாலெக்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அவங்களுடைய திட்டம் அப்படின்ட்டு. ஸோ அத்தனை திட்டங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இது பக்கம் நான் வந்து போயிருக்கேன். ஸோ பாலிகேப் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் லீடர் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்சில் கிடச்சிது. எதிர்பாராத டவுன்ஃபால் ஏற்பட்டுது. அதனால் அது பக்கம் போனோமே தவிர ஸோ வேல்யூவேஷன் ஹையாக இருக்கும்போது மார்க்கெட் லீடர் அப்படின்ட்டு அது பக்கம் நான் போகலை. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் உங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பெட்டர் ரிசல்ட் கை கொடுத்துருக்கு. இன்றைக்கி டேயில் 4% ஏறி இருக்குது. ஃபினாலெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. இதே பர்ஃபார்மன்ஸ் தொடருமான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டேட்டா சென்டரோட பூஸ்ட் பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை பெரிய அளவுக்கு உயர்த்துவதற்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கோடிக்கணக்கில் லட்சம் கோடி பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணுறாங்க. இதனால் பெரிய அளவுக்கு பயன்படக்கூடிய ஒரு செக்டாராக இந்த கேபிள் செக்டார்ஸ் இருக்கும், கேபிள் செக்டார் பங்குகள் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளாகே இருந்தது. நீங்கள் மேபி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த பிளாகை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் பார்த்திங்கன்னா ஏற்படும். அடுத்தது ஸோ டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு டாடா டெக்னாலஜிஸ் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அது போக 11.25 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலாண்டில் 204 கோடி ப்ராஃபிட். இது இயர் பார்க்கும்போது சேம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருந்தது. ஒரு குவார்ட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் கொஞ்சம் ஒரு சொதப்பலான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. அது காரணம் அந்த
அந்த வேஜ் புது ரூல்ஸ் காரணமாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சொதப்பி இருந்தது. பட் இப்போது அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை நிறுவனம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நான் இந்த ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் எது பக்கம் நிற்கிறேன்னு தெரியும். லார்ஜ் கேப் பெட்டராக இருக்குது. லார்ஜ் கேப் பக்கம்தான் நான் வந்து நிற்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஸோ சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு. பட் வருமானம் குறைஞ்சிருந்தாலும் கூட லாபத்தை உயர்த்தியிருக்காங்க இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து இந்த காலாண்டு ரொம்ப சூப்பராக வந்து கையாண்டிருக்காங்க. இதன் விளைவு மார்ஜின் கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. மார்ஜின் பாருங்கள், கடந்த 12 காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டோட மார்ஜின் எங்கேயோ வந்து போயிருக்கு. ஸோ இதன் விளைவு லாபத்திலையும் வந்து எதிரொலிச்சிருக்கு. என்னதான் வருமானம் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரிஞ்சாலும் கூட இப்போ அவங்களுடைய லாபம் கணிசமாக வந்து உயர்ந்திருக்கிற காரணம் ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான். கம்பெனி நிர்வாகம் சரியாக பண்ணது லாபத்தை உயர்த்தியிருக்கு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ரூ. 3 டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்மியான டிவிடெண்ட் தான். பட் நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஒரு பெட்டராக வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது பெட்ரோநெட் எல்என்ஜி பற்றியான அப்டேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. ஸோ புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.